இதுவரைக்கும் கனமழைய மட்டும் பார்த்திருப்பீங்க. மிக கனமழை வந்து பெருசா பதிவாயிருக்காது. அதிகபட்சம் 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்ன்னு இந்த அளவுக்குள்ள தான் இதுவரைக்கும் மழை பதிவாயிருக்கும். இனிமே தான் நீங்க 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ள மழை பொழிவ பார்க்க போறீங்க. எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப கடுமையான மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா ஒரு லைக்க போடுங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ, மறக்காம அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வரக்கூடிய எந்த தேதியில மழை வருங்கிற மிக தெளிவான தகவல் உங்களுக்கு இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே நமக்கு இப்போ கடந்த சில நாட்களாக இந்த பொங்கல் நாட்கள்ல மழை வரும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். குறிப்பா டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல. சொன்னது போலவே தென் மாவட்டத்தில் பல இடங்கள்ல பலத்த மழை புரட்டி போட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை வந்தது. அதே மாரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள், சிவகங்கையில பகுதியான மழை பொழிவு, புதுக்கோட்டையில சில இடத்தில் மழை பொழிவு, சில இடத்தில் வானமேகமூட்டம், நாகப்பட்டினத்தில் பரவலாக கனமழை என பல்வேறு பகுதிகள்ல மழை எல்லாமே வந்தத பார்த்தோம். இனிமே படிப்படியாக நெறைய மாவட்டங்கள், அதாவது இன்னும் பல மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் தீவிரமடையும். சும்மா கொஞ்சம் மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்காம, எல்லா மாவட்டத்திற்கும் மழை வந்து பதிவாக வாய்ப்பு. கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், ஒரு 8 மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையும் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமாக நமக்கு வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி மிகவும் கடுமையான மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. மிக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பத்தி தான் இப்போ முதல்ல பேச போறோம். ஏன்னா, அங்க தான் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மற்ற எல்லா மாவட்டங்களையும் ஒப்பிடும்போது இப்போ டெல்டா மாவட்டத்தில் இனி வரும் நாட்கள்ல கனமழையானது அதிகரிக்கும். அதுக்காக தென் மாவட்டத்துல மழை பெய்யாம போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. தென் மாவட்டங்கள் வந்து அதாவது தொடர்ச்சியாக ஜனவரி 20 வரைக்கும் மழை இருக்கு. தென் மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக மழை இருக்கு. இன்னைக்கும் மழை இருக்கு, நாளைக்கும் மழை இருக்கு. அப்படியே நமக்கு ஜனவரி 20 வரைக்கும் விட்டு விட்டு கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில தொடர்ச்சியா இருக்கும். ஆனா டெல்டா மாவட்டத்தில வந்து குறிப்பிட்டு ஒரு நாள்ல மட்டும் மிக கனமழை ரொம்ப அதிகமா பதிவாக போகுது. ஏன்னா இப்ப வந்து வெயிலும், வானம் மேகமூட்டமா இருந்தாலும், குறிப்பிட்ட அந்த ஒரு நாள் மட்டும் டெல்டா மாவட்டத்தில் மழை தீவிரங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வந்தோம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது குறிப்பாக ஜனவரி 19ஆம் தேதியன்று தமிழ்நாட்டுல வந்து பதிவாகும். ஏன்னா, இந்த ஒரு நாள் மட்டும் தயவு செய்து வெளிய போகுறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா 19ஆம் தேதி வந்து ஏதாவது ஒரு நேரம் மட்டும் மழை வந்தா பரவால்ல. ஆனா காலையிலேருந்து மழை ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் மழை விடாம விட்டு விட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறதுனால, பெரும்பாலும் நமக்கு வெளிய செல்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும். 19ஆம் தேதி வந்து குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா? நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜனவரி 18ஆம் தேதி மாலையிலிருந்து 19 வரைக்கும் சற்று வலுவான மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால, வெளிய போகுறதுல ரொம்பவே சிரமம் ஏற்படும். மற்றபடி இந்த கடலூர் மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரத்துல கனமழை வரைக்கும் இருக்கும். அதாவது கொஞ்ச நேரம் நல்ல ஒரு மழை, சிறிது நேரம் மழை பெய்தாலும் அது ஒரு கனமழையாக பதிவாகி ஓய்வு கொடுக்கும். கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல குறுகிய நேர மழை வாய்ப்பு தான். ஆனா, அது வந்து கனமழையாக இந்த இடத்துல வந்து பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் மிக கனமழை சொல்லியிருக்கிறோம், எங்கெல்லாம் கனமழை சொல்லியிருக்கிறோம், எங்கெல்லாம் லேசானது முதல் மிதமான மழை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தயவுசெய்து கவனமா கவனிச்சுட்டே வாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது ஏன்னா அதுக்கப்புறம் சரியா கேட்காம அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்க ஊர்ல மழையே வரலங்க அப்படின்னு சொல்லி ஒரே கமெண்ட்டா முடிச்சிருவாங்க. அதனால தான் உங்களுக்கு எந்த ஊர்ல மழை வராது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். மழை வராத மாவட்டங்களும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜனவரி 19ஆம் தேதி அதிதீவிர கனமழையானது கண்டிப்பாக வந்து பதிவாகும். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் உறுதியாக காத்திருக்கு. டெல்டா பகுதிகள்ல, வட தமிழக கடலோரத்துல சில இடத்துல கனமழை, சில இடத்துல மிதமான மழையாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள்ல எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், அதுதான் இப்ப முன்னாடி சொன்னது போல ஜனவரி 20 வரைக்கும் கனமழை வந்து தொடர்ந்து இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கைன்னு ஜனவரி 20 வரைக்கும் தொடர்ச்சியா நமக்கு வந்து காத்திருக்கு.
அதுக்கப்புறம் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா, ஜனவரி 20 வரைக்கும் ஒரு தொடர் கனமழையானது பெரும்பாலான பகுதிகள்ல தென் மாவட்டத்தில கண்டிப்பா பதிவாகிரும். நீங்க மழையே வேணான்னு சொன்னாலும் மழை கண்டிப்பா வரும். ஏற்கனவே திருநெல்வேலியில 7 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. கனமழை பரவலாக தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கு திருநெல்வேலியில. இன்னும் நமக்கு மழை தொடரும். அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன், மகாதேவி உள்ளிட்ட திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள்ல இன்னும் கடுமையான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தென் மாவட்டத்தில இருக்கிறவங்க ஜனவரி 20 வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நீங்க மழை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. சில நேரங்கள்ல காலையில வந்து நல்ல ஒரு மழை கிடைக்கும். சில நேரங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பலத்த மழை தென் மாவட்டத்தில பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரத்திலும் மழை எப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் வழக்கம் போல மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு. எதனாலங்க இந்த மாரி மழை பொழிவு வெறும் கடலோரத்துக்கு மட்டும் மழை கொடுத்துட்டு உள் மாவட்டத்துல ஏன் மழை முன்னேற மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல இன்னும் அந்த வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து வீசிக் கொண்டிருக்கிறது. அதனால வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முற்றிலுமாக ஓய்வு கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால, இப்போ இந்த கடலோர பகுதிகளுக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிரும். உள் மாவட்டத்துல நமக்கு வந்து சுத்தமா மழையே வராது அப்படிலாம் எதுவும் கிடையாது. மழை கண்டிப்பா வரும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல மழை வரும். ஆனா அது வந்து லேசானதிலிருந்து மிதமான மழையாக மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. அதி கனமழை மற்றும் மிக கனமழை உள் மாவட்டத்துக்கு பதிவாக வாய்ப்பு இல்லை. எப்படி நம்ம டெல்டா மாவட்டத்துல ஜனவரி 19ஆம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோமோ, அதே மாரி உள் மாவட்டத்துல ஜனவரி 19 மற்றும் 20ஆம் தேதிகள்ல லேசான மழை, மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ரொம்ப நெறைய மழை எதிர்பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு மழை வராது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில மழை ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாரி திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரிலாம் மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால உள் மாவட்டத்திற்கு மழை ரொம்பவே குறைவு தான். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது, நல்ல ஒரு கூடுதல் மழை வாய்ப்பாக உள் மாவட்டத்தில நிச்சயம் வந்து பதிவாகும். அதேபோல தான் மேற்கு தொடர்ச்சியில வந்து கோயம்புத்தூர், நீலகிரியில வந்து ரெட் அலர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழையில தான் இனிமே உங்களுக்கு ரெட் அலர்ட்லாம் நம்ம பார்க்க போறோம். கோயம்புத்தூர், நீலகிரிலாம் வந்து ரெட் அலர்ட் வருமா? கண்டிப்பா வரும். அடுத்து வரக்கூடிய ஜூன், ஜூலை மாதத்துல தான் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அப்படிங்கிறதுனால, அந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து நெறைய ரெட் அலர்ட் எச்சரிக்கைலாம் நம்ம மேற்கு தொடர்ச்சியில அதிகமா பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு அது முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ரெட் அலர்ட்ங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாவது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இடைவெளி விட்டு மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டங்கள், சிவகங்கை என பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கு. தொடர்ந்து நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பொங்கல் மற்றும் பொங்கல் நாட்கள்ல உங்க பெஸ்ட் ஆஃபர்லையுமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு நண்பர்களே.